அது எப்படிக்கா நீங்க செஞ்சா மட்டும் சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும் மட்டன் பிரியாணி எல்லாமே சூப்பரா வருது, நாங்க செஞ்சா டேஸ்ட் வரமாடுது சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்காக நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன், என்னோட ஸ்டைல்ல செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. இன்னைக்கு மண் சட்டியில் தான் வந்து பிரியாணி வந்து செய்ய போறேன். எண்ணெய் ஊத்திருக்க, நெய் ஊத்திருக்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை, அது கூட வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் பிரியாணி தான் வந்து செய்ய போறேன். சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நான் சேர்க்கவே இல்லை, அதுலேயே வந்து தண்ணி விடும். சாப்பாடு தனியாக வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டா வடித்த சாப்பாடை கொஞ்சமாக சேர்த்துட்டு சிக்கன் கிரேவி தனியாக வந்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே போட்டுட்டு மறுபடியும் ரைஸ் வந்து போட்டு கொஞ்சமாக நெய்யில் வந்து அந்த ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பிரியாணி மேலே வரும் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து சேர்த்து மேலே ஊற்றிருக்கேன். ஒரு துணியை போட்டுட்டு அது மேலே தட்டு வச்சு வெயிட்டானது ஒன்று வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி. அடுப்பை வந்து சிம்மில் வைங்க. தோசைக்கல் மேலே வந்து இந்த மண் சட்டியை வந்து நான் வச்சுருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்க.